மக்களே 185வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல பார்த்தா லூஃபி கையில தங்கத்தை மாட்டி விட்டான். தங்கத்தை மாட்டி விட்டா கை வெயிட் ஆயிருச்சு. மேல இருந்து கீழே தள்ளி விட்டான். அது போக எல்தோர வர போட்டு விட்டு அவன் கதையை முடிச்சு விட்டான். நாமி மறந்துட்டா. இப்ப நம்ம குரூலே நம்ம மட்டும் தான் இருக்கமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம சாஞ்சி உசப்பா கயிறை போட்டு மேல ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நாமி வேற என்னோட சண்டை எடுத்துட்டா. என்னோட பிரசிஷன் ஃப்ரெண்டை நான் விட்டுட்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. இனிமேல் உன்ட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. இங்க சாஞ்சியோ கயிறை பிடிச்சிட்டு வேறெல்லாம் வந்துகிட்டு இருக்கான். நாமியை காப்பாத்த எதையும் செய்வேன்னு சொல்லிட்டு அப்போல வானத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹைட்டுக்கு போய்கிட்டே இருக்கு ஒரு பக்கமா. எனரு சொல்றான், நீ இந்த கப்பல்ல இருக்குன்னு ஆசைப்பட்டனா சொல்லு, உன்னை இங்க வச்சே சாகடிச்சிருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எனரு. வேற வழியே கிடையாது. ஆனா இவன் கண்ணு முன்னாடி என்னால நிக்கவும் முடியாது. இனிமேல் இந்த ஷிப்ல இருக்கவும் கூடாது. எதையாச்சும் யூஸ் பண்ணி இங்க இருந்து நான் தப்பிக்கணும். நான் ப்ளூ சீயை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு நாமி வேற பிளான் போடுறா. நீ இந்த ஷிப்பை விட்டு வெளியே சேஃபா போயிடலாம் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். வேற ஒன்னே காப்பாத்த ஒரு 2 எலி வேற வந்துகிட்டு இருக்கு. அதை நினைச்சாதான் சிரிப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மந்த்ரா பவரை யூஸ் பண்ணி சாஞ்சி உசப்பு வருது அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஷாக் ஆகுறா, யார்டா வரான்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் உசப்பு மிரண்டான். டே பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கத்துறான், டே சாஞ்சி இன்னும் மேல போய்கிட்டே இருந்துச்சு, நம்ம கீழே விழுந்தோம்னா நம்ம கதையே முடிஞ்சிருண்டா. ஏன்டா இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு டே மேல ஏறி போனா அந்த எண்ணூறு வேற இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கப்பலோட ரொம்ப பெருசா இருக்குடா, இதுல நம்ம போகவே முடியாது. ஆயிரக்கணக்கான மக்களை அடைச்சு வைக்கிற மாதிரிலடா அந்த கப்பல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கடவுள் பிரீஸ்ட் என்னடா செய்யணும்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காம. எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு, என்னடா பண்றான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா செவத்துல காலில் எதையோ வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உசப் எல்லாமே மந்த்ரா யூஸ் பண்றாங்கடா. ஆனா இவனுக்கு கதையை முடிக்கணும், நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கான். மந்த்ரா யூஸ் பண்ணி நம்ம இருக்க கூட கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. சாஞ்சி சொல்றான், டே நம்ம 2 பேரும் ஸ்பிளிட் அப் ஆயிதான்டா நாமியை கண்டுபிடிக்கணும். அவ எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது நம்ம 2 பேரும் ஸ்பிளிட் அப் ஆகணுமான்னு சொல்லிட்டு நான் தனியா போனா நான் செத்துருவானாடான்னு சொல்லிட்டு இருக்கான் உசப் ஒரு பக்கம். என்ன ஏன்டா பிரச்சனையில விட்டுக்கிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 மட்டும் மொத்தமா ஸ்பிளிட் அப் ஆகி நடந்து போய் தேடலனா நம்ம 2 பேருமே ஒன்னா செத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றா அப்ப நம்ம 2 பேர்ல ஒருத்தர் இறந்துருவோமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னடா பண்ண போறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். நாமியை காப்பாத்துறதுக்காண்டி உன் உயிரை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு உசப் கேட்கறான். டேய் உசப் நான் சொல்றது தெளிவா கல்னு சொல்லிட்டு இருக்கான். நீ செத்தாலும் பிரச்சனை இல்லடா, நாமி உயிர் தான் முக்கியம்னு சொல்றான். என்னது நாமி உயிர் முக்கியமா? அதுக்கு கூட நான் சாகணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவன் சாக போறான்னு நினைச்சா என்னையில சாக அடிக்கணும்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் மிரண்டுட்டான். நாமின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி அனல் வகத்துல போய்கிட்டு இருக்கான். இருடா நானும் வரேன்னு சொல்லிட்டு உசப் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான் ஒரு பக்கம். எல்லாரும் சொல்றான், இவனுக்கு பண்றதெல்லாம் பாரு பார்த்தாலே சிரிப்பா இருக்கு, உன்னே காப்பாத்த வரானுன்னு சொல்லிட்டு. லூஃபியால கண்டிப்பா மூவ் ஆயிருக்கவே முடியாது. அப்ப அந்த கப்பல்ல ஏறி வருது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னருவோம் எலக்ட்ரிசிட்டி பவர் தூக்கி போட்டு ஒரு போர்டு போடுறான். ஆனா நாமியே குதிச்சு ஒரு பக்கம் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இவ வேற டெம்போ பின்னாடி தான் வச்சிருக்கா. கதையை முடிச்சிடறாமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப இவன் கதையை முடிக்கணும், இல்லன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா நாமி. நான் லைட்னிங் கூட சண்டை போட போறேன், ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்த சீனே நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. நம்ம அள்ளி எல்லா பக்கத்துலயும் உடச்சு வந்துகிட்டு இருக்கான். இன்ஜின் ரூம்குள்ள வந்துட்டான். என்னடா இது ஏரியான்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறான். பார்த்தா இன்ஜின் ரூமே அவ்வளகான இருக்கு. எல்லாமே எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இப்ப பறக்குதுன்னா இவ்வளகான மெக்கானிசம் மூலியமா தான் பறக்கான்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னன்னு பார்த்தா கியர்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, வேற லெவலா சுத்திக்கிட்டு இருக்காது. இப்ப ஏன்டா இவ்வளவு பெருசா இருக்கு, இங்க எவனுமே இல்ல, எதுக்குடா இந்த மெக்கானிசம் மூலியமா ரன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பவர் சோர்ஸ் எங்க இருந்து வருது அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அது நின்றுச்சுன்னா கப்பல் வேற சாஞ்சிரும் சொல்லிட்டு இதுல வேற நம்ம நாமியை காப்பாத்து இவ்வளவு பெரிய ஹைட்ல வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உசப்பு ஒரு பக்கம் வேகமா போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா திரும்பி நம்ம ஜோரோ தான் காட்டுறாங்க. அவனை யாரோ தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா தூக்கிட்டு போறது நம்ம ரோபின் தான். அவ பவர் யூஸ் பண்ணி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. பார்த்தா ரோபின் வேற காப்பாத்திக்கிட்டு இருக்கா. வைப்பரையும் காப்பாத்துறாவா. 4 பேரையும் காப்பாத்தி ஒரு வழியா அப்படி அடி தூக்கிட்டு வந்துட்டா. இவன் ஏதோ அழிக்கதான் பிளான் பண்றான். என்னடா பண்றான்னு சொல்லிட்டு ரோபின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த கோல்டன் மேல தூக்கிட்டு அவன் அப்புக்கு தான் போவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா ரோபின். அவ பவரை யூஸ் பண்ணி அந்த 2 பேரும் மேலே ஏத்திக்கிட்டு இருக்கா. கைப்பிய மக்களும் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாங்கடா அந்த கப்பல இருந்து தப்பிச்சு போயிருவோம், ஒயிட் சீயோட எண்டுக்கு போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஊரே அழிய போதான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். மக்கள் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீஃப் நம்ம என்ன செய்ய, நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்றீங்களா, என்னாச்சு? அப்ப நம்மளோட மக்கள் எல்லாம் அங்க இருக்காங்களே, வாரியர் எல்லாம் போயிருக்காங்களா, அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. அவங்கள பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்றாரு அவரு. ஒரு வழியே கிடையாது, வாரியர்ஸ் எல்லாருமே குழந்தைங்க எல்லாம் கிடையாது, அங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. கொஞ்சம் விட்டோம்னா அந்த லேண்டையே அழிச்சிருவான். அதனால அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும், திரும்பி நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஹோம்லேண்ட் அவனோட தான் சொந்த ஊர் பிர்க். அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாருமே இந்த இடத்த விட்டு போகணும், நம்ம உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு சீஃப். சீஃப் சொன்னோன்னே எல்லாருமே அலறி அடிச்சுட்டு அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா
எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. வைப்பர் உன்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நீ பண்ணடா, இது போதும்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க கோணீஸ்வரன் நின்னுகிட்டு இருக்கா. பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறா. நீங்க ப்ளூ சீல தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு பாக்குறாவா. எல்லாமே என் கண்மாடு தான் நடக்கு, ஆனா என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க வெயிட் பண்றதுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி நின்னுகிட்டு இருக்காவா. ஐசாவா இங்க ஒரு பக்கம் மிரண்டு போய் நின்னுகிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹேரி பேர்ட் வந்து இவளை காப்பாத்தி இருந்திருக்கு. என்ன காப்பாத்துறதுக்கு ஏன் நீ இப்படி ஆனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா ஐசா. ஒரு பக்கம் லூஃபி ஐசா ஐசா ஐசான்னு கத்திக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்மால் மேலதான் என்ன எலக்ட்ரிசிட்டி போட்டால் ரப்பர் தானே, அவன் மேல ஒண்ணுமே ஆயிருக்காது. என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் தலை உள்ள மாட்டிக்கிருச்சு. இதெல்லாம் ஆயிசா தலையை தள்ளி விடுறா. பார்த்து அந்த பாலை தூக்கி தலை மேல வைக்கிறான். அவன் கோல்டன் பாலை தூக்க போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா பண்றன்னு சொல்லிட்டு ஆயிசா கட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு இதே இடத்துல விட்டு நான் இங்கெல்லாம் போக கூட மாட்டேன், அவன் கதையை முடிக்காம இருக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கப்பல் எங்க போனது தெரியும்டா, எங்க போனாலும் நான் தேடி வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி அப்பளம் வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டே இருக்கு. இவனும் நக்கால சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பண்றதெல்லாம் பார்த்தாலே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இது ஒர்க் ஆகும் நினைக்குன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. இது ப்ளூ சீல உள்ள டூலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு போர்டு போடுறான். சடனா தண்டர் பால போட்டு விடுதா. அவனோட அட்டாக் அப்படியே பிளாக் ஆகுது. நீங்க யூஸ் பண்ணி லைட்னிங்கே பிளாக் பண்றியே, உண்மையில நீ நல்ல அறிவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். சரி இப்ப நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லைட்னிங் பவர் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். மேல உன்னோட லைட்னிங் பவர்லாம் ஒர்க் ஆகாது, நான் கொண்டு வந்திருக்கிறது என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். பிஸியா இருக்க அவன் கதையை முடிக்கப்பன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் நாமி. நாமி கதையை முடிக்கலன்னு போறான். ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெடி சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா அவன அட்டாக்கே பிளாக் ஆகுது. யாரோ ஒருத்தன் வந்து நின்னுகிட்டு இருக்கான். வந்து நிக்கிறது நம்ம உசப்பு வேற லெவலா வந்து நின்னுகிட்டு இருக்கான். உடனே தான் அந்த கப்பல பாத்தனன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஒரு பக்கம் கத்துறான். டே நம்ம சாஞ்சி எங்கடா போனான்னு சொல்லிட்டு சாஞ்சி வந்திருக்கானு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் இன்னமா வரணும்னு சொல்லிட்டு உசப் முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா என்னரும் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். நம்மளும் கோவத்துல வந்து நிக்கிறான். உசப் இவனா இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பார்த்துட்டு கதவை முடிக்கிட்டு நிக்கான். உசப் மிரண்டு பாக்குறான். உசப் வேற லெவல் நின்றா, நீ ஒரு மேண்டா ஒரு ஆம்பளையெல்லாம் வந்து நின்னு சொல்லிட்டு இருக்கான். டே நீ என்ன கடவுள்னா பெரிய ஆளான்னு சொல்லிட்டு வரான். ஒரு தண்டரதான் போடுதான். இருந்தாலும் உசப் தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். அவனோட அட்டாக் அப்படியே பிளாக் பண்ணிட்டு போறான். உசப் ஒரு பக்கம் கோவப்படுதான். அவன் பயந்துகிட்டே இருக்கான். ஒரு பக்கம் நாமின்னு சொல்றான். என்ன செய்யணும் உசப் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னைய காப்பாத்தீரன்னு சொல்றான் உசப். ஒரு போடு போடுறா. நீ என்னடா என்னைய காப்பாத்துறோம்னு நினைச்சா நான் உன்னைய காப்பாத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் மிரண்டுட்டா. என்ன நடக்கனே எனக்கே ஒண்ணும் புரியல, என்னை காப்பாத்திர நாமின்னு சொல்லியிருக்கான் உசப். எதுக்குடா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவா டே என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம காடு கூட ஒரு டீலிங்க போட்டுமான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ரெண்டு ஒரு மலை தண்டரை போட்டு விடுதான். ஆனா குதிச்சு குதிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அவனை வச்சு விளாண்டுகிட்டு இருக்காங்க அவங்க. நாமி இந்த தொப்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். ஆமா இது நம்ம லூஃபி குழுதுன்னு சொல்றாவா. இவன் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த என்னரு தூக்கி போட்டான். ஆனா கண்டிப்பா எனக்கு லூஃபி செத்துருக்க மட்டும் மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. லூஃபி நம்மளை காப்பாத்துவான்னு சொல்லிட்டு நம்பவே முடியாது. ஏன்னா நம்ம வானத்துல பறந்துகிட்டு இருக்கோம். நம்ம தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். நம்மளோட ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு பாஞ்சு பாஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. உசப் சொல்லிட்டு இருக்கான். நாமி வா இந்த எலக்ட்ரிசிட்டி பின்னாடி நம்ம ஒளிஞ்சுக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருள். இதை உடச்சுன்னா அந்த கப்பலே சாஞ்சிரும், நம்மள அடிக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப் ஒரு பக்கம். உடனே நாமி சொல்றா அங்க பாருடா உசப் நம்ம வேவர் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னது இந்த வேவரை வச்சு நம்ம குதிக்கணுமா, குதிச்சோம்னா நம்ம கதை முடிஞ்சிருன்னு சொல்றான். உடனே நாமி சொல்றா கவலைப்படாத, கீழே பாரு பனியா இருக்கு, அதான் மேகமா இருக்கு, அது மேல குதிச்சோம்னா நம்மளுக்கு ஒண்ணாகாது, வேவர் அதெல்லாம் பறக்கும்னு சொல்றாவா. ஆமான்னு சொல்றான். ஆனா மேல இருந்து தண்டரை போட்டுக்கிட்டு இருக்கான். உசப்பா பாஞ்சு பாஞ்சு வரான். மூஞ்சி அடிச்சு சுத்திட்டு விழுதான் உசப். அந்த காடை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதேன், நீ என்ன பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சடனா கடவுள்னு சொல்லிட்டு உசப் பாஞ்சு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். ஃபிங்கர் நெயில் அப்படி இப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்றான். சடனாம என்னெல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பயம் கொடுத்ததுக்காண்டி ஒண்ணு ஒண்ணா சொல்றான். உன்னை கம்ப வச்சு அடிச்சிடும், அதை வச்சு செஞ்சிடும் சொல்லிட்டு. ஆனா கம்ப வச்சு உசப்பே ஒரு போடு போடுறான். உசப் சுத்திக்கிட்டு போய் விழுதான். உசப்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் மிரண்டுகிட்டு இருக்கா. என்னடா செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா நாமி. இங்க இருந்து எப்படியே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நாமி ஜெட்டு மாதிரி வரா. ஆனா அவன் உசப்ப தூக்கி போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உசப்பு கொஞ்சம் இருடா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நாமி குதிச்சு குதிச்சு வரா ஒரு பக்கம். வாடாம இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. திரும்பி எலக்ட்ரிசிட்டி பவர்த்துக்கு ஒரு போடு போடுறான். அடிச்சு அடியில உசப்பு சாஞ்சிரவே செஞ்சுட்டான். என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடலாம் நினைச்சு அதுக்கு வாய்ப்பு உண்டான்னு சொல்லிட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கடவுள் கூட விளையாடுதீங்க பாத்தீங்களா, அதான்டா சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா வேவர தூக்கிட்டு என்ன ஒன்னைக்கு பாஞ்சு வாராவா. உசப் என் கைய பிடிடான்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. அவனும் கையை எப்படி பொறுமையா தூக்கிட்டு வரான் ஒரு பக்கம். கையை தள்ளி விட்டாங்க என்னரு. கப்பல்ல இருந்து எவனுமே தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உசப் கதையை முடிக்க தயாரா இருக்கான். ஆனா அதுக்குள்ள சாஞ்சி ஜெட்டு மாதிரி வரான். ஒரு மிதி மிதிக்கான் உசப்ப தூக்கி நாமி மேல தூக்கி போட்டு விட்டான். அவன் வேவருக்குள்ள போறான். இங்க இருந்து போங்கன்னு சொல்றான் சாஞ்சி. என்னன்னு பார்த்தா சாஞ்சி ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த மொத்த எலக்ட்ரிசிட்டி பவரை வாங்கிக்கிட்டு இருக்கான். எல் தோறுன்னு சொல்லிட்டு சாஞ்சி மேல தூக்கி ஒரு போடு போடுறான். போட்ட போல அந்த இடமே வெடிச்சு செதறுது. ஒரு பக்கம் நாமி கத்துறா எதுக்குடா நீ ஆக்சலரேஷன் பண்ண, சாஞ்சி என்னடா ஆனான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உசப் பிளான் படிதான் போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அந்த வேவ்ஸோ வேற எவ்வளவு போய்கிட்டு இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு போறாங்க ஒரு பக்கம். சாஞ்சி மேலத்துக்கு ஒரு போடு போடுறான். போட்ட போல சாஞ்சி என்னன்னே தெரியல.
அட்டாக் இன்ன வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கிட்டவே இல்லையடா. இதை நினைச்சாதான்டா சிரிப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கான். அவன் மேல அப்படியே எலக்ட்ரிசிட்டியா பரவுது. கடவுளை ஓன்ட்ட ஒண்ணு நான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. நான் லைட்டரை தாண்டா ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பத்த வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வேற ஸ்மோக் மட்டும் நின்னுக்கிட்டு இருக்கான். உனக்கு இது கண்டிப்பா ரிட்டர்ன் கிடைக்கும்டா, தயாராருன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. சொல்லிட்டு அப்படியே சாயிரான். வந்து அடிவங்கி சாஞ்சிட்டான் சாஞ்சி. ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா வானத்துல இருந்த தண்டர்களோட பறந்துகிட்டே இருந்து சடனா அது ஸ்டாப் ஆகுது. சாஞ்சி சொல்லிருப்பான், நீ எல்லாத்தையும் ரிட்டர்ன் கூட பார்த்து இருந்துக்கோன்னு சொல்றான். அவன் சடனா முழிக்கிறான். டே நீ இதை பண்ணிட்டு வந்துட்டியடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திரும்பி பாக்குறான். சாஞ்சி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஷிப்புக்குள்ள அப்படி என்ன வேலையாதான்டா நீ பார்த்தன்னு சொல்லிட்டு என்ன ஒரு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மிரளுதான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.